அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராணிப்பேட்டை நகரவாழ் மாணவ மாணவிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் புரோட்டோகால் படி தமிழ்காய் வாய் எல்லாம் ஒரு செகண்ட் நீராடும் சீராடும் திகழ்பரத தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் கற்கசிறு கிடைமுறையும் தரிசனரும் கிடமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறமியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நமது மகாமந்திரப்பிடம் அறக்கட்டளையும் சென்னை ஊரப்பாக்கம் சேர்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த இலவச கணினி பயிற்சி வகுப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஜோதி அருள் அறக்கட்டளையோட அந்த நிறுவனர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவரால் வர முடியாததுனால அவர் காணொலி வாயிலாக வரவேற்புரை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பிறப்பு விழாவுக்கு அப்புறம் அங்கே நம்ம அதை பார்க்கலாம். அவர் சார்பாக நம்ம மகாமந்திரப்பிட அறக்கட்டளை சார்பாக நானே வரவேற்புரை கொடுத்துட்றேன். இங்கே வந்திருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த பயிற்சி மையத்தை துவக்க வைத்திருக்கும் திருவண்ணாமலை டிஆர்பிசி ராமமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கணினி பாடத்தின் தேவையை பற்றி நம்ம பகுதி ஊராட்சி மன்ற உறுப்பினர் எம் ஜீவானந்தம் அவர்கள் 6வது வார்டு உறுப்பினர் நவலா பஞ்சாயத்து அவரை அடுத்ததாக அந்த ஜோதி அருள் அறக்கட்டளையின் சார்பாக இருக்கும் இன்னொரு புரவலர் திருவாளர் கண்ணைமுடி சிதம்பரநாதன் அவர்கள் சென்னையில் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். தெய்வ சாநித்தியமாக திடீரென்று நமது அன்பான அழைப்பை ஏற்று வந்துள்ள அன்பர் கண்ணைமுடி சுந்தரேஷ் அவர்களையும் அவரது நண்பரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கடைசியாக அங்கு திறப்பு விழாவுக்கு பிறகு அந்த இடத்தில் நன்றியுரை கூட இருக்கின்ற கார்த்திகேயன் தலைவர் மகாமந்திரப்பிடம் அறக்கட்டளை அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மட்டுமல்ல இந்த குழந்தை செல்வங்கள் இவர்களெல்லாம் வருங்கால நாட்டு மன்னர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கடைசியாக அந்த இடத்திலே தேசிய கீதம், ஏன்னா மாணவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது தேசிய கீதம் பாடுவோம். அதுக்கு முறைப்படி மரியாதை கொடுத்துட்டு இங்கு எங்களால் முடிந்த ஒரு சிறு உணவு அதுக்கு அடுத்து தரையிட்டோம். அந்த உணவையும் ஏற்று மகிழ்ச்சியோடு அடுத்த வாரத்திலிருந்து இதில் கலந்து கொள்ளாத நண்பர்கள் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து இந்த வாரத்தில் என்ட்ரி போட்டு ரோல் காரில் என்ட்ரி ஆகிடுங்க. இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றதுனால இது ஆரம்ப காலதாமதம் ஆச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த டைம் 10 மணினா 10 மணிக்கு
ஷார்ப்பாக வரணும். இதுக்காக உங்களுக்கெல்லாம் அந்த ஃபோன் நம்பர் கேட்டுதான் கொடுத்துருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் அப்பப்போ மெசேஜ் இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டு அது யாராக பயிற்சி பெறாங்களோ அவங்க கூட நாங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் கலந்துக்குவோம். அது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபர்தராக நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டடிக்கு அடுத்து இதுக்கடுத்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஆரம்பிக்க போகிறோம். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். வாழ்க்கையில் நம்ம பகுதி பசங்க டெவலப் ஆகணுன்றதுக்காகவே இதை வந்து இலவசமாக, ஏன்னா ஏழை மக்கள் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் படிப்பு இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்கிறதுனால ஏழைகளால் படிக்க முடியாது. ஆனால் இறைவனர்களால் படிக்க முடியுன்றதை நிரூபிப்பதற்காகவே இந்த வகுப்புகளை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் ராமமூர்த்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இதை பற்றி பேசும்படி கேட்டுக்கொள்வோம். ராமமூர்த்தி அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஜோதி அருள் அறக்கட்டளை மற்றும் மகாமந்திர பிழை அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இந்த பயிற்சி மையம் நீடித்து நிலைத்து அனைத்து மாணவர்களுக்கும் வந்து வழிகாட்ட வேண்டும். மேலும் ஜோதி அருள் அறக்கட்டளைக்கு எனது தனிப்பட்ட முறையில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சன்மார்க்கத்தை மட்டும் முன்னிறுத்தாமல் கல்வி பயில வேண்டும், அனைத்து ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஆங்காங்கே அந்த நிறுவனத்தின் மூலம் வந்து பயிற்சி நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். மேலும் இங்கே இந்த முகாமிடமும் இதுவரை தொடர்ந்து பல சேவைகள் செய்து வருகிறது. சன்மார்க்கத்திலும் பல கருத்துக்கள் சொல்லி வருகிறது. மேலும் இந்த பயிற்சி இந்த மகாமந்திர பிழை அறக்கட்டளையின் மூலம் தொடர்ந்து இந்த பகுதியில் நடத்தி இங்கே அருகில் இருக்கின்ற சிறுவர் மற்றும் இளைஞர்களெல்லாம் இதில் கலந்து கொண்டு பயனடைந்து பயன்பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவர்கள் கணினி பாடத்தின் தேவையை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும்படி கேட்கிறேன். ஜோதியர் வணக்கம். என் பேர் ஜீவானந்தன். 6வது வகுப்பு பாரதிய பகுதியில் நிறைய சேவைகள் செய்து மாணவர்களை படிக்க வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட தொழிலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் தான், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நெட்வொர்க்கிங் இப்போ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வெப் டெவலப்மெண்ட்டு, விஎஃப்எக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸு. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புதிய புதிய சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம மாணவர்களுக்கு கொடுத்து அதை ஐடி டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஐடி சம்மந்தமாக நீங்கள் படித்து இன்னும் நிறைய முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாமல் பெங்களூர், இந்த இடைப்பட்ட பகுதி வேலூர், இந்த இடத்துலலாம் ஐடி செக்டர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் இன்னும் நிறைய இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நிறைய படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடலாம். நம்ம பகுதியை மட்டும் இல்லாமல் மாணவர்களும் இந்த நிறைய படிக்காமல் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண படிப்பு மட்டும் படிச்சுட்டு, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு டெவலப்மெண்ட்டு குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த ஐடிலாம் டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐடி சம்மந்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலைட்டிக்ஸு, மொபைல் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், மொபைல் ஆப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நிறைய மாணவர்களே தயாரிக்கிறாங்க. அந்த ஆப் மூலயமா வருமானத்தை வந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்துக்கு இல்லாமல் நிறைய சேவை செஞ்சுட்டு வர மாணவர்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச மாணவர்களே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணுறது டேட்டாஸ்லாம் அதன் மூலிமா நம்ம போகலாம். இன்டர்நெட் அண்ட் ஐடி, பயோடேட்டா அனலிட்டிக்ஸ், விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா. நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இயற்கையாகவே போய் எடுக்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான். அந்த காட்சிகள் எல்லாமே பண்ணுறதே இப்போ இருக்கிற மாணவர்கள் நல்ல அனுபவத்தால் எடுத்து அந்த படத்தெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க. அதில் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி போகலாம். ரொபோட்டிக் போனீங்கன்னா இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் நல்லா படித்து அதன் மூலமாக நல்லா டெவலப் ஆகணுன்றது வேண்டிக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பு
சிறப்பு அழைப்பாளர் அருள்மிகு ஜோதி அறக்கட்டளை மகாவந்திர இளம் அறக்கட்டளை ஜோதி கணினி பயிற்சி மையத்தின் தொடர்பாளருக்கு வருகை இருந்திருக்காங்க. நன்றி. இது பார்த்தீங்கன்னா ஜோதி அறக்கட்டளைங்கிறது வந்து 2023 பணப்பாக்கம், வேளச்சேரி, தேவதானம், சத்துவாச்சாரி 3 இடத்துல நடத்துனாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணி ஒரு 4 இடத்துல நடத்துகிறாங்க. சத்தியமங்கலம், ராணிப்பேட்டை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் மகாமந்திர பீடம், தேவதானப்பேட்டை, ஊரப்பாக்கத்தில் இன்னைக்கும் இதே நாளில் தான் அங்கேயும் இனாகிரேஷன் பண்ணுறாங்க. திரு பாலா அப்படிங்கிறவர் வந்து அங்கே வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. இதனோட நோக்கம் என்னன்னா, சென்னையில் கிடைக்கிற எல்லா எக்ஸ்போஷரும் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்காது. அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு இது எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜிங் கேப்பாக தான் இந்த நிறுவனம் வந்து செயல்படுறாங்க. இதனோட நிறுவனர் மகேஸ்வரன் கல்வி உதவித்தொகை இதெல்லாம் வந்து இது வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே நமக்கும் இதனோட பயன்பாடு நமக்கும் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது தொடங்கி வைக்கிறதுக்கு அவனால் வர முடியாதனால என்னை வசதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரன், நிறுவனர் மற்றும் செயலாளர், ஜோதி அருள் அறக்கட்டளை, ஊரப்பாக்கம், சென்னை. அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நான் நலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. ஜோதி அருள் அறக்கட்டளை என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு சிறந்த கணினி பயிற்சி மற்றும் கல்வி உதவியை பெற்றுத்தர உருவாக்கப்பட்டுள்ளது. ஜோதி அருள் அறக்கட்டளையின் மூலம் ஜோதி கணினி பயிற்சி மையம் என்று நிறுவி அதில் சில மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கணினி பயிற்சி வழங்கப்படுகிறது. மற்ற அறக்கட்டளையுடன் இணைந்து கணினி பயிற்சி மையத்தை உருவாக்கி அதில் கிராமப்புற மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கணினி பயிற்சியை வழங்குகின்றோம். ராணிப்பேட்டை காரையில் உள்ள மகாமந்திர பீடத்தினுடன் இணைந்து ஜோதி அருள் அறக்கட்டளையும் ஜோதி கணினி பயிற்சி மையத்தை உருவாக்கி ராணிப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவ மாணவிகள், குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தங்கள் கணினி அறிவை வளர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ஜீவகாருண்ய கடவுள் வழிபாடு. நன்றி, வணக்கம். அணிவிக்கிறோம். ஜோதி அருள் அறக்கட்டளை சார்பாக வந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் கருணை சிதம்பரநாதன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளர் ஜோதி அருள் அறக்கட்டளை, ஊரப்பாக்கம். நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது பகுதியை சேர்ந்த 6வது வார்டு உறுப்பினர் நவலாக் ராணிப்பேட்டை கணினி பாலத்தின் தேவை எடுத்துரைத்த எம் ஜீவானந்தம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திடீரென்று தெய்வாம்சமாக வந்து நமது விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய சுந்தரேஷ் குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவிக்கிறேன். ஜோதி அருள் அறக்கட்டளை சார்பாக சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் ஜோதி மைந்தன் அவர்களுக்கு மகாமந்திர பீட நிறுவனர் ஜோதி மைந்தன் அவர்களுக்கு இந்த முன்னாடியை அனைவரும் இங்கே மகாமந்திர பீடத்தின் சார்பாக இது பல்கி பெருக வேண்டும். எங்கள் திட்டங்கள் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவுனா நீங்கள் வந்து கலந்துக்கின்னு ஐயா நான் இங்கே வந்து படித்தேன், நான் நல்லா உயர்ந்த சேவை வந்து சொல்லணும். நாங்கள் தொடர்ந்து இந்த சேவையை இங்கே செய்யறது இந்த இறைவன் அருள் புரிவார். ரொம்ப நன்றி. அனைவரும் உணவு எடுத்துன்னு போகணும். சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். அதனால் வந்து அனைவருக்கும் நன்றி நன்றிகளை. ஜனகண மனகதி நாயக ஜெய ஹே பாரத வாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உச்சல வங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே ஜாகே தவ ஜய காதாம் जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் செல் சொல்லிட்டோமா முதல்ல. சிபியூனா தெரியும் இல்லையா? இதான் சிபியூவில் என்னென்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு நாள்ல நீங்க இப்போ நீங்க காலேஜே போறீங்கன்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கேட்கலாம். சொல்லுவீங்களா? நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க? பயோமேக்ஸ். அப்போ கம்ப்யூட்டரை பற்றி இது வரும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் தான் முதல் சொல்லுங்க. சிபியூ அப்புறம் நீப்பா அப்ளிகேஷன் என்ன நீங்கள் சொல்லி ஆகணும். இப்போதான் போகிறீங்க. +1 இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் +2 இல்லை? உங்களுக்கு லேப்டாப்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல? சரி. எதுவுமே தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல். இதில் என்னென்ன இருக்கு? தெரியாது. இது வந்து மதர் போர்டு, ரேம் சொல்லுவாங்க. சரியா? இதான் ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்டி. இது இப்போ வரதெல்லாம் நிறைய மாடல் நிறையா வந்துடுச்சு இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இதில் தான் எல்லாமே டேட்டாஸ் வந்து சேவ் ஆகும். நம்மளோட மூளை போல் வச்சுக்கோங்க. மூளையில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் உள்ளே வச்சுக்கிறோம். எந்தெந்த எதெல்லாம் பார்க்குறோமோ நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து தேக்கி வச்சுக்கிறது தான் ஹார்ட் டிஸ்க். ப்ராசஸர் வந்து அதை வந்து இயக்குது உள்ள. இது மதர் போர்டுக்கு நடுவில் வந்து ப்ராசஸர் வரும், ஃபேன். ரேம் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் சொல்கிற விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு சிறு மூளைன்றது தான் ப்ராசஸர். சரியா? மூளை வந்து அதுபோல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், பாடியோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறோம். ரேம் வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் ப்ராசஸர் சொல்கிறத வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டாஸ் எடுத்துன்னு போயிட்டு ரேம் மூலியமா என்ன பண்ணுறோம், நரம்பு தான் ரத்தத்தை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுது, இதயத்துக்கு கொடுக்குது. திருப்பி என்ன பண்ணுது, செய்யுது இல்லையா? அது போல வந்து ரேம் வந்து செய்யும். ரேம் வந்து ஒரு பெல்ட் போகலாம். நீங்கள் வந்து எடுத்துன்னு போயிட்டு கடத்தி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல கொடுக்குது, திரும்ப எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல செய்யுது. அந்த வேலையை வந்து செய்யறது வந்து ரேம். எப்படி நம்ம இதை ஏற்றி பார்க்கும்போது என்னன்னா நமக்கு தெரிய வரும், ஓகே நம்ம இந்த வேலைலாம் செய்யுது, நம்மளுடைய உடம்பு எந்த அளவுக்கு செய்யுது. இப்போ கண்ணு என்னது, டிவி மானிட்டர் இல்லையா, வியூ பார்க்கணும். அது போல் நம்ம வந்து கண் இப்போ இது வந்து ஃபுல் பாடி செக்டர். அப்போ அது வந்து நமக்கு அந்த இதில் தான் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ உலகமே ஆற்றி படைக்கிறது எதுனா இப்போ கம்ப்யூட்டர் தான் இல்லையா? கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம நகர்த்த முடியாது. அந்த அளவுக்கு வந்து வந்துடுச்சு. ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ கூட பணம்லாம் எப்படி
பரிவர்த்தனை செய்யறோம்னா எல்லாமே ஆன்லைன் தான். கையில் நம்ம இது மூலம் பார்க்க மாட்டோம். அது போல் விஷயத்தை வந்துருக்காங்க. மொபைல்னு ஒரு ஆப் ஒன்று வந்துருச்சு, கியூஆர் கோடுன்னு வந்துருச்சு. அது போல் நம்ம ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் நீங்கள் வந்து முதல்ல கற்றுக்கணும். பேசிக்ஸ் கற்றுக்கிறீங்கன்னா அதுக்கடுத்தது ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கற்றுக்கலாம். சாஃப்ட்வேர்ஸு இப்போ வந்து பில் பண்ணுறீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ டேலி தான் முதல் வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம்னா இப்போ சி, ஜாவா, பைத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எல்லாமே பைத்தான் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசுறது. அதுபோல் இதில் வந்து நம்ம இது எஸ்எம்பிஎஸ் பவர் சர்க்கியூட். நம்ம என்ன பண்ணோம், பவர் இல்லாமல் எந்த வேலையும் நடத்த முடியாது இல்லையா? அப்போ வந்து இதுதான் எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் மூலிமா பவர் வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டுக்கு வந்து போர்டு மூலிமா தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதில் நடக்குது இல்லையா? அப்போ நமக்கு முக்கியமாக தேவை பவர் வந்து இதில் இருந்து வருது. இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ராடக்ட். கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் உள்ள என்னென்ன இருக்குன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து சிபியூக்கு சிபியூ ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோம், சிபியூ நம்ம சிபியூ அப்டேஷன் சொல்லுங்கள். சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. சென்ட்ரல் ப்ராசஸிங் சொல்லு. கரெக்டாக அவ்வளோதான்ப்பா. ஓகே. நீங்கள் சிந்தனை செய்கிறத விட 10 மடங்கு 1000 மடங்கு சிந்தனை செய்கிற கம்ப்யூட்டர்லாம் வந்துடுச்சு. வருங்காலத்தில் இப்போ சைனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து மனுஷனே கிடையாது, கம்ப்யூட்டருக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அதோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணும்னா இந்த வயசுலேருந்து கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நீங்கள் பணக்காரன் கூடவும் போட்டி போடணும், இந்த டெக்னாலஜி கூடவும் போட்டி போடணும். அப்போ தான் நாங்கள் வாழ்க்கையில் சர்வைவ் பண்ண முடியும். வருங்காலம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எதை இலவசமாக பண்ணி பேசிக்காக உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கம்ப்யூட்டர்னா நல்லது. இதில் வந்தால் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, இப்போ உலகம் எப்படி போயின்னு இருக்குதுனாலும் அதுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதனால் கிரிக்கெட் ஆட போகணும், நான் கிரிக்கெட் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. கிரிக்கெட்லாம் வந்து விளையாடலாம், நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது உங்கள் வாழ்வாதாரம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் +1 +2 டிகிரி படிச்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இந்த இதுலாம் டிகிரி படித்தவங்களாம் ஓரளவுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர், பைத்தான்னா என்ன, ஜாவான்னா என்னன்னு தெரியும். சொன்னாவே தெரியும். இதே ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களா, சரி வரணும் வருவாங்க. +1 +2 பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கம்ப்யூட்டர் வழியாக தான் எடுக்கணும். வருங்காலத்தில் புஸ்தகம் கிடையாது. இனிமேல் நல்லா இவ்வளோ மூட்டை கட்டி போனீங்க இல்லையா? இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே 2 புத்தகத்தில் மொட்டை பாடமாக அடங்கிடுறாங்க இல்லையா? நீங்கள் அரசு பள்ளியில் தானே படிக்கிறீங்க, இலவச புத்தகம் 2 புத்தகம் தானே தராங்க. சொல்லுங்க என்ன இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா புத்தகத்திலேயே ஸ்கேன் கொடுக்குறாங்களா, ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்களா, அதனோட அர்த்தம் அதுதான். இதுக்கு தேவையான விளக்கம் இதுதான். இதை பத்தி நீங்க இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த வலைத்தளத்துல, அந்த வெப்சைட்ல உங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது நீங்க நல்ல மார்க் எடுக்கணும், 600 மார்க் எடுக்கணும்னா எப்படி கிராமப்புற மாணவர்களால் ஏன் எடுக்க முடியலன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வரைக்கும் அவங்க போகல. அப்போ எடுக்க முடியல. உங்க கையில இருக்க அலைபேசியே ஒரு சிறிய கணினி தான். உங்ககிட்ட இருக்கிற இப்போ சிறிய எளிமையான வடிவம் தான், கணினியோட எளிமையான வடிவம் தான் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம கையில இருக்கு. கம்ப்யூட்டரும் தெரிஞ்சிருந்தா நீங்க பாடத்துல ஜெயிக்கலாம் ஈஸியா. நீங்களும் 600 மார்க் எடுக்கலாம், நீட் எக்ஸாம் எழுதலாம், டாக்டர் ஆகலாம். எத்தனை பசங்க ஏழை பசங்க டாக்டர் ஆகிருக்காங்க இல்லையா, மார்க் எடுத்து. அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணலாம். இன்னும் இதில் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். இது வந்து பேசிக் கம்ப்யூட்டர் இல்லையா? இப்போ இதில் வந்து கேமிங் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹையண்ட். அதெல்லாம் அந்த சிஸ்டம் இது வந்து பேசிக் சிஸ்டம் அது வச்சுட்டு தான் இருக்குது. அந்த மதர் போர்டு இப்போ பார்க்குற இதுவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாருதி காரும் இருக்குது, ஆடி காரும் இருக்குது, BMW இருக்குது. அப்போ நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் வரும். இப்போ காரில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு போல, அதே போல் கம்ப்யூட்டரில் எவ்வளோ வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அது கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மைனிங் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இதில் வந்து இது வந்து பேசிக்ன்றது விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னென்னலாம் நீங்கள் வளர்ச்சி இருக்கோ அது எல்லாமே முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த கிராஃபிக்ஸ் போட்டு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்குது. இப்போ நான் மூவி சொன்னோம்ல VFXன்னு, அதுபோல் அந்த VFXலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு வருமானத்தை இயக்க முடியும். நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் தான் போய் சம்பாதிக்கணுன்றது எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைன். இப்போ கொரோனா வந்து நிறைய விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு.
சரிங்களா. அப்போல்லாம் வந்து வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போகணும், இல்லை ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணணும். அந்த கொரோனா வந்து என்ன பண்ணிடுச்சு, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளது எங்கே இருக்கிறோமோ அங்கேயே நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வீட்டில் தான் சம்பாதிக்கிறாங்க, கம்பெனிக்கே போகிறதில்ல. மேலே ஒரு ஷர்ட் மட்டும் மாற்றிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எதுலேருந்து கற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி அவங்களால சம்பாதிக்க முடியுது? அந்த 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறாங்க. 1 மாதம் வேலை செய்வாங்க, 1 மாதம் ஃப்ரீயாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான இது ஒரு வாய்ப்பு தான். இது வந்து இவங்க சொல்லித்தராங்க, ஐயா சொல்லித்தராங்கன்னா அது உங்களுடைய நன்மைக்காகவும் அதாவது இந்த ஏழை மாணவர்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு தான். பணக்கார மாணவர்கள் எல்லாமே கிடைக்குது அவங்க வீட்டில், அவங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா உபயோகிச்சுக்கணும்னு சொல்கிறோம், சரிங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடுங்க, நிறைய தேடுங்க. அது தேட உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது வந்து அது அந்த அளவுக்கு ஒரு புதக்கொடி மாதிரி போயிட்டே இருக்கும். அது உள்ள உங்கள் வாழ்க்கையை வந்து டீனேஜ் தான் நிர்ணயிக்குது. 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் டீனேஜ்னு. அந்த ஏஜில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வசதியாக இருக்க போகிறீங்களா, இல்லை வசதி இல்லாமல் இருக்க போகிறீங்களா, எப்படி வேலை செய்ய போகிறீங்களா, இல்லை ஒரு கம்பெனி நடத்த போகிறீங்களான்றது அந்த டீனேஜ் தான். 13 அதுலேருந்து 19. 12 வந்து டீனேஜ் வராது, 20 வராது. டீன் அப்படின்னு வருதுன்னா 13, 14, 15, 16, 17, 19, 8 நீங்கள் ஈடுபடுறீங்களோ, எந்த அளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். பிறக்கிறது ஏழையாக பிறக்கலாம், ஆனால் வாழறது ஏழையாக வாழணுன்ற அவசியமே கிடையாது. வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து முறைப்படி பயன்படுத்திங்க. காலத்தை வீணாக விரையும் செய்யாதீங்க. ஜாலியாக ஓட சுற்றுறது அதெல்லாம் வேண்டாம். இப்போல்லாம் சினிமாவே ஓட தேடி வருது உங்களை தேடி. அதனால் சினிமாவுக்கு போனேன், அங்கே போனேன், அதெல்லாம் நீங்கள் தேடி போகவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சினிமா பார்க்கவே நேரம் இருக்காது, இன்னும் ஏதாவது டிவி பார்க்கவே நேரம் இருக்காது. கம்ப்யூட்டர்னு வந்துச்சுன்னா அதிலே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்படியே அப்பா அம்மாவை கேட்டு இப்போ அரசாங்கமே கம்ப்யூட்டர் தராங்க ஒரு லெவல். என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னநாதர் அம்பலவர் வந்தார் என்று திருச்சொன்னநாதம் எண்ணிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்கா. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்கா. அருள் நாடகம் புரியும் கருணாநிதியருணை, அருள் நாடகம் புரியும் கருணாநிதியருணை ஆள வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றதே. ஆள வந்தார் என்றே இக்காலநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார். பக்தி வலை உட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில்
பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார் பக்தி வலை இழுப்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில் ஆடிய பொற்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை ஆடிய பொற்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை அணைய வந்தார் வந்தார் என்றே இணையில் நாதம் சொல்கின்றார்.